ஒருவேளை அவனை நேரில் பார்த்தா சொல்லி அனுப்புங்க. அவனை தான் நாங்கள் நேரிலேயே பார்த்தது இல்லையே. அவரை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? அது எனக்கு தேவையே இல்லையே. அவனை நேரில் பார்த்தீங்களா, இவனை நேரில் பார்த்தீங்களா, இப்படி சொல்லி ஒரு காமெடி சீனோட ட்ரை பண்ணியிருக்காங்க வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில். நல்லா தான் இருக்குது படம். காமெடியாக பார்க்கும்போது சில இடத்துலலாம் காமெடி ஒர்க் அவுட் ஆன மாதிரி தோணலை. கார்த்திக் யோகி தான் என்னுடைய டைரக்டர். ப்ரொடியூசர் கொஞ்சம் அடி வாங்குவாங்களான்னு தெரியல. ஆனால் ரெட் ஜெயண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவ்வளோ அடி வாங்காதுன்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை வந்து ஒரு வித்தியாசமான கதை. இது வரைக்கும் வந்து இந்தியன் சினிமாவிலே வந்ததில்லை அப்படின்னு நான் என்ன சொல்லலாம். 2-3 கதையை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் சினிமாவெலாம் வந்திருக்குது, ஆனால் இப்படி ஒரு கதை வந்ததில்லை. அதாவது இவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் இவருக்கு கடவுளாலேயே இவருக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, அவர் எப்படி திருத்தணும், அது எப்படி அவர் ஃப்ராடு பண்ணலாம்னு நினைக்கிறாரு, ஆனால் அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் கதை. கூல் சுரேஷ் இதில் ஒரு ரோல் வேறு பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது அவருடைய ரோலு. சந்தானம் சாருடைய ரோலு நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பிசிறு தட்டுற மாதிரி தோணுது. நல்ல ஒரு படம் தான். ஃபுல்லாக வந்து அந்த காமெடியை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. அவங்களுக்கு அது காமெடியாக தோணுது, நம்மளுக்கு வந்து அது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகல. கதையுடைய ஒன்லைன் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் கதையுடைய இதில் டீப்பாக போகும்போது தான் கதை வந்து எங்கெல்லாம் அடி வாங்குது அப்படின்றது தெரியும். இவர் வந்து டீப்பாக போல பொழுது படம். ஆனால் ஹிட்டு தான், ஓரளவு ஓடிடும். சந்தானம் எப்படியோ வந்து சர்வைவ் ஆகினிருக்காரு. ஒரு காமெடியனாக இருந்துட்டு அவர் வந்து ஹீரோ ஆகி இவ்வளோ நாள் சர்வை பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் நிறைய காமெடியன்ஸ் வந்து ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அதுக்கு படம் எடுப்பாங்க, படம் எடுத்தவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. படம் எடுத்து அது ஃபெயில் ஆகி ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் போயிருக்காங்க. சந்தானத்துக்கு அப்படிலாம் வராது, வரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி அந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து ஏதோ செய்யறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி படத்தில் காமெடி இல்லைன்னா அப்புறம் என்னங்க இருக்குது. காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த 30% ஒர்க் அவுட் ஆனதுக்கே படம் வந்து இவ்வளோ நல்லா ஓடி இருக்குன்னா 100% ஒர்க் அவுட் ஆகிருந்தால் எங்கேயோ போயிருக்கோம் படம்.